ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பிரியாணி மசாலா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த பிரியாணி மசாலா செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். 3 பொருள் இருந்தால் போதும், டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மசாலாவை பிரியாணி செய்யும் பொழுது கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா போதும், பிரியாணி ரொம்ப தூக்கலாக இருக்கும். வாங்க இந்த மசாலாவை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதாவது சேம் குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க, ஒரே அளவாக இருந்தால் போதும். நம்ம இதுக்கு கிராம் கணக்கில் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு இன்றைக்கி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது 3ஐயும் சேம் குவான்டிட்டியில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை வெயிலில் நல்லா காய போட்டுருங்க. அதாவது இந்த 3 பொருளையும் நல்லா மதியம் அடிக்கக்கூடிய அந்த வெயிலில் நல்லா காய போட்டுருங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த சூடுலேயே நம்ம எடுத்துகிட்டு இந்த பிரியாணி மசாலா செஞ்சிடலாம். இப்போ நான் நல்லா காய போட்டுட்டேன். காய போட்டதுக்கப்புறமா இந்த 3 பொருளையும் ஃப்ரை பண்ணணும்னு அவசியமே இல்லை, காய வச்சாவே போதும். இது நல்லா காஞ்சிருச்சு. சுட நம்ம எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தோம்னா பவுடர் நல்லா பைன் பவுடராக கிடைக்கும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு ஏலக்காவை சேர்த்துக்கலாம். ஏலக்காவை சேர்த்துட்டு இது போல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டையை சேர்த்துக்கலாம். பட்டையை சேர்த்துட்டு இது போல் நல்லா அரைச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கிராம்பையும் சேர்த்துக்கலாம். கிராம்பையும் சேர்த்துட்டு இது 3ம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம வெயிலில் நல்லா காய வச்சாவே போதும், இந்த அளவுக்கு நம்மளோட பவுடர் எல்லாமே நைஸாக அரைஞ்சி வந்துடும். இந்த பிரியாணி மசாலா பவுடரை பார்த்திங்கன்னா டப்பாவில் போட்டு வைக்கிறதுக்கு பதில் நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வாசனையோடு அப்படியே இருக்கும். நம்ம இப்போ பாட்டிலுக்கு மாற்றியாச்சு. மாற்றிட்டு இதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்மளோட பிரியாணி மசாலா பவுடர் எல்லாமே ரொம்ப வாசனையோட ரெடியாகி வந்திருக்கு. இந்த பிரியாணி மசாலா பவுடர் செய்யறதுக்கு 2 நிமிஷம் போதும், டக்குன்னு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த பவுடரை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.